சிரிக்கிற, அழுற, வெளியில இந்த வருது, உள்ள இருந்துதான் வெளிப்படுற. நீ முடிவு செய், நீ யாராக வரணும்னு. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உனக்கு இந்த தாய் சொல்லி தருகிறேன். உன் டைரி குறிப்பில் எழுதி வைத்துக்கொள். The only person under the sky will help you is you. இவங்க யாருமே உன்னை காப்பாற்ற முடியாது. நீ மட்டும் தான் உன்னை காப்பாற்ற முடியும். நீ மட்டும் தான் உன்னிலிருந்து எழுந்து நிற்க முடியும். தான் என்னுடைய பர்ஸை திறந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதுல பணம். என்னுடைய போன் வந்து 256 GB. என்னுடைய பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு. I have my own territory. ஆனால் நான் பல விஷயங்களுக்கு நோ சொல்கிறேன். இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாய்ப்புகள் உன்னை எப்படி தேடி வரும் என்றால், பலவீனங்களுக்கு நீ பலியாகாமல் பலங்களை பெருக்கிக் கொண்டே போனால் மட்டும்தான் வெற்றி. பலவீனங்களுக்கு பலியாகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உன்னை தோற்கடிக்கிறது. பலங்களை கூட்டிக் கொண்டே பலவீனங்களை வெட்டி கொண்டே போகின்ற பொழுது வாழ்க்கை உனக்கு வெற்றியை தருகிறது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த நெருப்பு இருக்கு. பண்றதுக்கு தான் ஒருத்தர் இல்லை. அதை ட்ரிகர் பண்ணி விட்டோம்னா அது கொழுந்து விட்டு எரியும். இந்த தாய் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நீ எழுதி வைத்துக்கொள். யானை நம்ம கிட்ட பிச்சை கேட்குங்க, கையை நீட்டி நீட்டி பிச்சை கேட்கும். ஆனா இதுவும் யானை தான். இது கிட்ட நாம பிச்சை கேட்போம், அப்படித்தானே? நாம கேட்கிறோம்ல, அது நமக்கு கொடுக்குது இல்ல. வெளியில இருக்கிற யானை நம்ம கிட்ட பிச்சை வாங்குது. ஒரே காரணம் தான், யானைன்னா மதம் பிடிக்கும். மதம் பிடிச்சா அது உலகத்தை அழிச்சிரும். அந்த மதத்தை அடக்கிறதுக்குன்னு ஒரு ஆயுதம் இருக்கு, அதுக்கு பேர் அங்கூசம். பிச்சை எடுக்கிற யானை தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை பாகன் கையில் கொடுத்திருக்கிறது. இந்த யானை தன் கையிலேயே வைத்திருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருப்பானோ அவன் பிச்சை எடுப்பான். எவன் ஒருவன் தன் கையிலேயே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுகின்ற அளவிற்கு கடவுளாக உயர்வான் என்று விநாயக தத்துவம் நமக்கு சொல்லி நிற்கிறது. உங்கள் பலவீனத்தை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள். யாரும் எனக்கு சொல்ல தேவை கிடையாது. Nobody is inferior, nobody is superior, nobody is equal either. People are incomparable. You are you and I am I என்று சொல்கிறார் ஓஷோ. நீயாக இருக்கிறாய், நான் நானாக இருக்கிறேன். இல்ல சுப்பீரியர் இல்லை, இதுல இன்ஃபீரியர் யாரும் கிடையாது. We are all unique. ஆனால் ஒன்று சொல்கிறேன் என் குழந்தைகளே, நமக்கு என்று விதிக்கப்பட்ட ஒரு உயரம் இருக்கிறது. அந்த உயரத்தை எட்டாம செத்துறாதீங்க. அந்த உயரத்தை எட்டிட்டு போங்க. ஒரு முறைதான் வாய்ப்பு வாழ்க்கைங்கிறது. There is only one time opportunity. அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களிடத்திலோ என்னிடத்திலோ இல்லாத அற்புதமான ஒரு விஷயம் உன் கையில் இருக்கிறது, இளமை. இந்த இளமையை பயன்படுத்து. ஒருவன் சொல்கிறான், என்னுடைய அத்தனை சொத்தையும், உலக பணக்காரன் சொல்கிறான், என் அத்தனை சொத்தையும் தன்னுடைய டிரைவர் கிட்ட சொல்றான், என் அத்தனை சொத்தையும் நான் உனக்கு தருகிறேன், உன்னிடத்தில் இருக்கும் இளமையை மட்டும் நீ எனக்கு தர முடியுமா? நான் இப்படி மறுபடியும் கோடி மடங்கு சம்பாதித்துக் கொள்வேனே என்று சொல்கிறான். Time. You have time, my dear children. Utilize that time. நல்லா மேக்கப் பண்ணிக்கிறோம்ல, ஒரு போட்டோன உடனே செல்ஃபின உடனே எவ்வளவு அழகா மூஞ்சி வச்சுக்கிறோம். ப்ரொஃபைல் எல்லாம் என்ன அழகா வச்சுக்கிறோம் மூஞ்சிய. அம்மா சொன்னாங்க, மேக்கப் போட்டியா சுல்தானா? போட்டேம்மா. மை லிப்ஸ்டிக்லாம் வச்சு. ஷூட்டிங்கா இன்னைக்கு? ஆமாம்மா. ப்ரோக்ராமா? ஆமாம். சரி. கேமரா முன்னால அழகா இருக்கிறல்ல. செருப்பு போடும்போது சொல்றாங்க, எங்க அம்மாக்கு 76 வயசு, 45 வயசு கடந்துருச்சு எனக்கு. என்னை பார்த்து சொல்றாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? கேமரா முன்னால் அழகா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, அந்த மாதிரி உன்னை பர்மனண்டா ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு முன்னாலேயும் அழகா இரு, அந்த கேமராவுக்கு பேர் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு வார்த்தை அது! இறைவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கு முன்னால் முடிந்தால் அழகாக இரு என்று சொல்லிவிட்டு போனாள் என் தாய். சொல்தான். அம்மாவுக்கு எதுவுமே மறைக்காத. அம்மாவுக்கு மறைக்காத. அம்மாவுக்கு மறைச்சான் ஒருத்தன், டேய் கிருஷ்ணா உன்னை கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்டா, நான் முடிவு செய்யறேன்டா உன்னை காப்பாத்துறேன், வாடா தங்கமே, என் தங்கமே வாடா, போய் குளிச்சுட்டு வாடா. கூப்பிட்டா காந்தாரி துரியோதனனை. வரும்போது கிருஷ்ணன் சொன்னான், என்னடா அம்மனமா பாரு அம்மா முன்னால. அம்மா தான் கூப்பிட்டுச்சு. சி மறைக்க வேண்டியதை மறைச்சிட்டு போடா, பொம்பளை இல்ல. வாழையில மறைச்சிட்டு போய் நின்னா, கண்களை கழற்றி கண்களினுடைய அந்த திரையை எடுத்து அந்த கண்களில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியும் அந்த உடலில் பாய்ச்சினாள் தாய் காந்தாரி. வஜ்ரமாக்கினாள் அந்த உடம்பை. இடுப்பு பகுதி மட்டும் மறைஞ்சு இருந்தது.
தர வரைக்கும் பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு கதறி அழுதாள் காந்தாரி. தவறு செஞ்சுட்டியே தங்கமே, ஏண்டா பகுதியை மறைச்ச, என் பார்வை படலையேடா. கிருஷ்ணன் தாம்மா சொன்னான் மறைச்சிட்டு போன்னு. நான் எப்படி பிள்ளை இல்லாம சாவ போறேனோ அவனும் நாதையா சாவாண்டான்னு சொல்லிட்டு சாபம் இட்டுட்டு போனா காந்தாரி. நீங்க பாருங்க, துரியோதனனுக்கு உடம்புல எங்க அடிச்சாலும் உயிர் போகாது. அம்மாவனுடைய கண் படாத தொடையில் அடித்தால் உயிர் போகும். இந்த கதை எதுக்கு நமக்கு? தாய் தந்தைக்கு எதையும் மறைக்காதீர்கள், நீங்கள் எதை மறைக்கிறீர்களோ அதனால் உங்களுடைய வீழ்ச்சி அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக துரியோதனன் கதையை மகாபாரதம் நமக்கு சொல்கிறது. லேர்ன் குழந்தைகளை, எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணுங்க. நீ ஜெயிக்கணுங்கிறதுனால உலகத்தோட போராடலாம், ஆனா நீ ஜெயிக்கிறதுக்காக உனக்குடைய போராடுறதுக்கான ஒரே வேலை டீச்சர் வேலை தான். உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்காக உன்கிட்டயே நான் போராடணும். வேற எந்த வேலையும் அப்படி இல்லை. வெளியில போராடினா போதும். உன்னை வளர்க்கறதுக்கு வெளியில போராடி உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தா போதும். உன்னை வளர்க்கறதுக்கு உன்கிட்டயே போராடுறது நாங்க தான். எப்படியாவது படிச்சிரு, எப்படியாவது பாஸ் பண்ணிடு, இந்த நோட்ஸை தர, இதை படிச்சிரு, நீ இதை கவனிக்க மாட்டேங்கிற. அதுதான் இந்த கவனிச்சுட்டேன்னா நீ வந்துருவ. இப்படிலாம் சொல்லி சொல்லி உங்களை தட்டி தட்டி எடுத்து நாங்கள் உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துகிறோம். நான் இந்த கதையை சொல்றேன், எத்தனை பேர் மனசுல மாற்றம் வருதுன்னு எனக்கு தெரியாது. மிகப்பெரிய பிரார்த்தனையோடு சொல்றேன், அலர்ட்டா நெஞ்சில வாங்கி வச்சுக்கோ. என் குழந்தைய பாம்பு பண்ண இருந்துச்சு சாண்டியாகோல. என் கூட பெரியவங்க பேச்சாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க போகலாம் பருவின்னா. ஒருத்தர்கிட்ட நான் அந்த ஷரவன் சார் மாதிரி ஒருத்தர் என்னுடைய ஆர்கனைசர், சார் ஸ்னேக் பார்க் சார் பார்த்துட்டோம் மேடம், 3 கிலோமீட்டர் மேடம், பார்க்க முடியாது. இல்லை சார் பார்க்கணும் சார், $15 மேடம், நான் கொடுக்குறேன் சார். சார் மேடம் பயப்படுவீங்க மேடம், வேண்டாம் மேடம். நானா சார், நீங்கள் வருவீங்கல்ல, நான் எனக்கு பயம் இல்லை மேடம், நான் வருவேன். டிக்கெட் வாங்கிட்டாங்க சார். போய் பெரியவங்க சொன்னாங்க, சரி பர்வீன் நாங்கள் உட்காந்துருக்கோம், நீ போய் பார்த்துட்டு வாங்க. டிக்கெட் வாங்கிட்டு வந்தாருங்க. கையில் கொடுக்குறாரு குழந்தைகளை டிக்கெட்டை. நான் என் கையில் டிக்கெட், நீங்கள் போங்க மேடம் வரேன்னு. உள்ளே போன பாருங்க, டொப்புன்னு கதவு மூடிருச்சு. அந்த ஆள் வரல. அவன் சொல்கிறான் எனக்கு, அவர் சொன்னார் பயமாக இருக்கும் மேடம்னு. நான் நம்பலிங்க. வாழ்க்கை இப்படி தான் குழந்தைகளை. துணிச்சலாக போகும்போது, தனியாக போகும்போது அவ்வளோ பயமாக இருக்கும். துணிச்சல் தான். உள்ள போன பாருங்க, குப்புன்னு இருக்குங்க. நான் ஆசீர்வதிக்கிறேன் சாண்டியாகோல அந்த அந்த ஜூக்கு போங்க. குப்புன்னு அடைச்சிட்டு பின்னால் அந்த வாய்ஸ், டாக்டர் சுல்தானா. டிக்கெட் வாங்கும்போது பேர் சொல்லியிருக்கான், ப்ளீஸ் வெல்கம் த வெனமஸ் வேர்ல்ட், ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் ஹேண்ட் இன் த பார், டோன்ட் மூவ், த ரெப்டைல்ஸ் டசன்ட் லைக் ஹியூமன் மூவ்ஸ். இப்படி தான் சொல்கிறான். நான் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேங்க. திக்குன்னு ஆரம்பிச்சு அந்த பிராம் அப்படின்னு போகுதுங்க. We already alert you, you're moving, please don't move. காதுல கொடுத்துட்டான். காதுக்குள்ள ஒலிக்குது. எல்லாம் இருட்டு, ஆனா பாதை மட்டும் வெளிச்சமா இருக்கு. கப்புன்னு பாதை இருட்டாக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் லைட் போட்டான் பாருங்க. பாதை இருட்டு போய்கிட்டே இருக்கு. பாதை முன்னால என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா காலுக்கு கீழே குழந்தைகளை இதோ 1/2 அடியில பாம்பு, 1/2 அடியில பாம்பா கிடக்குது. பாம்புனா பாம்பு, பாம்பு கலர் கலரா பாம்பு. இந்த இருக்கிற எல்லா கலர்லயும் பாம்பு. தண்ணி பாம்புல இருந்து அனகோண்டா வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா பாம்பும், லட்சக்கணக்கான பாம்பு குழந்தைகள். இந்த சனியம் பிடிச்சவன் 3 கிலோமீட்டர் தான் நகருது. 55 நிமிஷம். எப்படி இருக்கும்? ஆனா என்னன்னா மூவ் பண்ணா கொத்திரோங்கிறான். கால் அடியில இருக்குடா. பயந்து வியர்த்து விருத்து போய் முஞ்சி போச்சுங்க. துபுக்னு இறங்கி ஓடி போலான்னு பார்த்தா லைட் போட்டான். எனக்கு முன்னால ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. வேர்த்து இனிமேல் பாம்பு பாப்ப. எல்லா கண்ணா கடவுளுடைய வைல்ட் பியூட்டி, மை காட், இவ்வளோ பியூட்டியையும் பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சரி வெளியில போலான்னு பார்த்தா இந்த பெரிய ஒரு கூண்டு, கண்ணாடி கூண்டு. அதுக்குள்ள ஒரு 12 to 16 அடிக்கு ஒரு பாம்புங்க.
அப்படி சுத்திட்டு உட்காந்துட்டு அது நம்மளெல்லாம் பார்த்த உடனே அப்படி எழுந்துருச்சு, அப்படி நின்னுது பாருங்க கிங் கோப்ரா. அப்படி நின்னுச்சு, அப்படி காட்டுச்சுங்க எங்களுக்கு. நான் அப்படி அட பாவி கடவுளே, இதான் தரிசனமா? இப்படி பாக்குதுங்க. அது இந்த பெரிய இருக்குங்க தலை, அப்படி இருக்கு தலை, எப்படி இருக்குதோ அப்படியே இருக்குது கால் வரைக்கும், பெருசு. பின்னால 2000 ஸ்க்ரோலிங் போகுது. அந்த அந்த பாம்புக்கு பேர் கிங் கோப்ரா. அவன் சொல்றான், ஏன் இது கூண்டுல இருக்கு தெரியுமா? நீ பார்த்துட்டு அந்த லட்சக்கணக்கான பாம்பு தான் இதுக்கு உணவு. பாம்பை தின்று வாழும் பாம்பு. இட் இஸ் கால்ட் கிங் ஆஃப் ஸ்னேக்ஸ். இதனுடைய குட்டிக்கு இருக்கிற விஷயம் தான் இதுக்கும். இது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், குட்டி போடும், என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு பார்த்து எப்போ அது வேற திரும்பி திரும்பி என்னை பார்க்குது. கண்ணு என்ன மாதிரியே இருக்குது, பெருசா இருக்குது. நான் அதுவும் கண்ணை பார்த்துக்கிட்டோம். என்ன தைரியம் எனக்கு? கண்ணாடி கூண்டுக்கு உள்ளதானே. அது வெளியில ஏன் இல்லைன்னா எல்லாம் தின்னுடோன்றதுனால கூண்டுல போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே பார்த்து சரி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அதோட இருக்கு, நான் சாருக்கு அனுப்புறேன், நீங்க வேணா போட்டு காட்டுங்க பிள்ளைகள். நானும் அதுவும் இப்படி பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன பார்க்குது, நான் கேமராவை பார்க்குறேன். நீ வாடி உள்ள, வெளியில இருக்கிறதுனால தானே இவ்வளவு திமுறா இருக்கிறங்கிற மாதிரியே அது என்ன பார்க்குது. சரிண்ணே சரி வெளியில போலான்னு பார்த்தா இத்தனோண்டு ஒரு சின்ன கூண்டு குழந்தைகளை. நான் இந்த அனுபவத்தை சொல்லிட்டு உட்கார்றேன். சின்ன கூண்டு, இதுகிட்ட இல்ல ஆட்கள். இட்ஸ் அ கிரவுட் புல்லர். இட்ஸ் லைக் மீ. பயங்கரமா அப்படி இருக்குங்க. அது இத்தனோண்டு தான் இருக்கு. இதெல்லாம் இது இப்படிதானே பாக்குது இந்த பாம்பு. அது எப்படி அங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது. ஒரு நிமிஷம் உட்காரலைங்க. அது கூண்டுல போட்டு வச்சிருக்கான். ஒரே ஒரு ஸ்க்ரோலிங் தான் போகுது. அதுக்கு பேர் சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக். அதுக்கு பேர் பிளாக் மாம்பா. பிளாக் மாம்பா. அது குட்டி, பெருசு இல்ல, குட்டி. போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்க்ரோலிங். அதுக்கு எல்லா ஸ்க்ரோலிங் கிரீன்ல போகுது, இதுக்கு மட்டும் ரெட்ல போகுது. நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க, இது ஏன் தனியா கூண்டு இருக்கு, லட்சக்கணக்கான பாம்போட இல்ல. கிங் கோப்ராக்கு தலைமையில இருக்குது அந்த பாம்பு. ஏன்னா இதுதான் கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு. அப்படி இருக்கு. இவங்க எல்லாம் கிங் கோப்ரா. இந்த உலகத்துல யாரெல்லாம் வரலாறு படைத்தார்களோ அவர்கள் எல்லாம் கிங் கோப்ரா. ஆனால் வரும் தலைமுறையாகிய நீங்கள் தான் பிளாக் மாம்பா. பிளாக் மாம்பாவா இருங்க. என்னதான் உங்களுக்கு முன்னால ராஜநாகம் வந்தாலும் அந்த ராஜநாகத்தை கொல்லுகின்ற பிளாக் மாம்பாவாக வாருங்கள் என் குழந்தைகளே. சிறகு விரித்து பறங்கள். நீங்கள் சிட்டுக்குருவியாக இருப்பதாக இவர்கள் நினைக்கிறார்கள். கிடையாது. என்னை போல நீங்களும் ராஜாளிகள் தான். வானம் விரிந்திருக்கிறது. சிறகை விரிப்பதற்காக நானும் காத்திருக்கிறேன். நீங்கள் காத்திருக்காமல் சிறகை விரியுங்கள். வாருங்கள், பரப்போம். வானம் நமக்காக காத்திருக்கிறது. யாருடைய சிகரத்தையும் தொட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அடுத்தவர்கள் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது. நம் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது.